நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அந்த மாதம் முழுவதும் என் தேவனாய் கர்த்தாவே நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதர ஆண்டவரே. இந்த நாளிலும் நீங்கள் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம். உம்முடைய கரத்தினங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மளை இம்மட்டு வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடிக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிப்போம். ஒருவேளை இந்த இடத்திற்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை நாம் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நிறைவுள்ளதாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு பாடலை பாடுகிறோம். தெரிந்த பாடலை. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த நாள் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய தினம் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என்று சொல்லி ஒருவேளை இதில் பார்ப்போமானால் தாவீதினோட ஒரு விண்ணப்பமாய் இதில் என்ன செய்கிறது, இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் என்று சொல்லி. ஒருவேளை நம் கண்ணீரை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாராம், ஒரு துருத்தியில் வைக்கும்படியாக. அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போன நேரத்திலும் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை எப்படி வச்சிருக்கிறாராம், துருத்தியில் வைத்திருக்கிறார். அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நம்மளோட அலைச்சல்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம், அறிந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே தாவீதினுடைய ஜெபமும் அப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் தாவீதை என்ன செய்தாங்க, பிடித்த போது அவர் ஜெபித்த ஒரு ஜெபம் இது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் அலைச்சல்களை நாம் அறிந்திருக்கிற தேவன், நம் கண்ணீரை கூட துடைக்கிற தேவன், நம் ஏக்கங்களை எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். அதே போல் அவருடைய கணக்கில் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாராம், கண்ணீரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒருவேளை இந்த பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவன், அவர் நம்மளை அரவணைக்கிற தேவன், நமக்கு சமாதானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சமாதானத்தை தேடி நாம் அலைந்து ஓடிக்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நிம்மதியை தேடி நீங்கள் அலைந்து ஓய்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் வரும் பொழுது அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோமானால் ஆதியாகம புஸ்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஆகாரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் அந்த வனாந்தரத்திலே ஒரு அலைந்து திரிகிற பொழுது ஆண்டவர் அவளோடு கூட என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இதில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதிலே 16வது வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி. ஏன்னா அங்கே வனாந்தரத்திலே கைவிடப்பட்டவளாய் ஒரு சொட்டு தண்ணி இல்லாதபடிக்கு அவளும் அதே போல் அவருடைய மகளும் சுற்றி திரிகிறார்கள். எல்லாராலும் ஒரு கைவிடப்பட்ட நிலை, துரத்தி விடப்பட்ட நிலை. இனி யார் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே போய் இருக்கிற தண்ணீரும் என்ன செய்கிறது, செலவழிந்து போயிட்டு இந்த வனாந்தரத்திலே எனக்கு தண்ணி கூட கிடைக்காது, என் பிள்ளைகளுக்கு அது என்ன செய்யாது, கிடைக்காது என்று சொல்லி அவள் ஒரு ஓரமாய் இருந்து உரத்த சத்தமாய் அழுது கொண்டு இருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, யாருமே இந்த கண்ணீரை துடைப்பதற்கு இல்லை என்று சொல்லி அவளுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அவளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவள் அறியவில்லை. ஒருவேளை கண்ணீரின் சத்தத்தை அவர் என்ன செய்கிறாராம், கேட்கிறவராய் இருக்கிறார். கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் அவள் அழுது திரிகிறாள். அவள் கொண்டு வந்த தண்ணீர் செலவழிந்து போயிட்டு இனி என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு இடத்துல அவனை போட்டுவிட்டு மற்ற பக்கம் போய் உட்கார்ந்து இருந்து சத்தமிட்டு அழுகிறார். அந்த உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறதை தேவன் பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டார். பிள்ளையும் ஒரு பக்கம் என்ன செய்கிறது, அழுது கொண்டே இருக்கிறது. தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அதில் 2 பேர் தான். பிள்ளையின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டார், ஆகாருடைய சத்தத்தையும் அவர் கேட்டார். ஹல்லேலூயா. அதான் பயப்படாதே அப்படின்னு சொல்லாரு. உடனே நீ என்ன செய்வனை, நான் என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன், இவனுடைய கையினாலே எடுத்து நீ என்ன செய், அவளை கொண்டு போய் என்று சொல்லி அப்பொழுதுதான் அவளுடைய கண்கள் என்ன செய்கிறது, திறக்கப்பட்ட நிலையிலே அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை துறவை கண்டு போய் துருத்தியில் அதை தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு என்ன செஞ்சாலாம், கொடுத்தாலாம். ஒருவேளை அவள் கண்ணீரை ஆண்டவர் என்ன செஞ்சார், அறிந்து வைத்திருக்கிறார். அவள் கண்ணீரின் ஜெபத்தை, அவள் கண்ணீரின் சத்தமிட்டு அழுகிற குரலை ஆண்டவர் என்ன செஞ்சார், கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவ தூதன் இறங்கி வந்து நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு இந்த வனாந்தரத்திலே ஒரு துறவு இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்தை காட்டி அந்த வேண்டும் என்ற அளவுக்கு அந்த துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினால் பிள்ளைக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் இந்த வனாந்தரத்தின் பாதையிலே கடந்து கொண்டு இருக்கிறேன், இனி நானும் என் பிள்ளையை சாக்க வேண்டும், எனக்கு எது வழியும் இல்லை என்று சொல்லி அவள் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரியும் பொழுது ஆண்டவர் அவளுடைய சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆகாரை போல கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். தத்தளிப்பின் பாத்திரத்திலே நீங்கள் இருக்கலாம். உங்கள் கண்ணீரின் வடிக்கிறத கண்ணீரை யார் காண்பார் என்று சொல்லி கூட நீங்கள் ஒரு கலக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கவே அவர் தன்னையே ஜீவ பலியாக இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீங்கள் வருவீர்களானால் உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை துடைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சமாதானத்தை தேடி போகிறீர்களா, உங்கள் வாழ்க்கையில நிம்மதியில் என்று சொல்லி கூட நீங்கள் அலைந்து திரிகிறீர்களா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா, ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருங்கள். உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன்.
அவர் நம் கண்ணீரை துருத்தியில் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வாருங்கள். அதைத்தான் ஆகார் செய்தாள். ஆனால் ஆண்டவர் ஆகாருடைய கண்கள் என்ன செய்து திறக்கப்பட்டது. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம் கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் அவர் நம் கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு எப்படி எந்த சமயத்தில் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒன்று, நீங்கள் வடிக்கிற கண்ணீரும் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு அலைச்சலையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்திலே வாருங்கள். அவரை நோக்கி உரத்த சத்தமிட்டு நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் சத்தத்தை கேட்கிற தேவன். அழுகையை என்ன செய்கிறாரா? மாற்றுகிறவர். கண்ணீரை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எதை விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாம் யாரை தேடி போகிறோமோ, ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எதையோ ஒன்றை நினைத்து கொண்டு நாம் அலைந்து கொண்டு இருக்கிறோமோ, இல்லை ஆண்டவருடைய பாதமே நமக்கு தஞ்சம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு என்ன செய்கிறாராம்? பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக தரம் நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக அற்புதங்களே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கலாம். ஆனால் அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அதே போல நம் ஜெபங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் இன்று ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமானால், லூக்கா நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருது. ஹல்லேலூயா. சீமோனை நோக்கி பார்க்குறாங்க. இந்த ஸ்திரீயை பார்க்குறாரு. ஆனால் நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன செய்யலை? ஒரு தண்ணி கூட என்ன செய்யலை, நீ கொடுக்கல. ஆனாலும் நான் இந்த வீட்டுக்கு வந்த உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை என் பாவம் தீர்க்க வேண்டுமானால் அவர் இதுவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி அவள் என்ன செய்கிறாளாம்? தன் கண்ணீரினால் கால்களை நனைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் இந்த இடத்துல விரும்புகிறார். சீமோனுட்டை பார்த்து சொல்லுகிறாய், நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். அநேக நேரம் ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காரு, ஆண்டவர் நம்ம இடத்துல தான் இருக்கார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவளோ இவ்வளோ கண்ணீரினால் என்ன செய்கிறாளாம்? என் கால்களை நினைத்து அவள் என்ன செய்தார்? துடைக்கிறார். ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையிலே தான் மனம் திரும்பி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு புது வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொல்லி அவள் இயேசுவின் பாதத்திலே தன் கண்ணீரை துடைத்தவளாய், தன் கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதங்களை துடைத்தவளாய் என்ன செய்கிறாளாம்? அந்த இடத்திலே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா அவள் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 46வது வசனம், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசுகிறாள். ஒருவேளை பரிமள தைலம், வாசனை நிறைந்த தைலம், விலை மதிக்க முடியாத ஒரு தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே அவள் என்ன செய்கிறாளாம்? பூசுகிறாளாம். தன் கண்ணீரினால் பூசுகிறாள், அவருடைய பாதத்தை துடைக்கிறாள், பரிமள தைலத்தினால் அவருடைய பாதங்களை என்ன செய்கிறாளாம்? பூசுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நாமளும் அவருடைய பாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்கார்ந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பை என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
அதில் பார்க்கிறோம் 48, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே சமாதானத்துக்காகவும் ரட்சிப்புக்காகவும் அவள் ஏங்கி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதமே இதற்கு தஞ்சம் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே தன் கண்ணீரை ஊற்றி அவளுடைய பாதத்தில் என்ன செய்கிறாள்? தன் தலைமயிரினால் துடைக்கிறார். பரிமள தைலத்தினால் அவருடைய பாதங்களை பூசுகிறார். ஏன்னா இவரிடத்தில் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி அவள் அறிந்திருக்கிறபடியினாலே அவள் என்ன செய்கிறாள்? தன்னையே முற்றிலும் அவருடைய பாதத்திலே வைத்து என்ன செய்கிறாளாம்? அவருடைய பாதத்திலே கண்ணீர் வடித்தவளாய், அவருடைய பாதத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட்டவளாய், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி, இயேசுவே உம்முடைய ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி, ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அவள் என்ன செய்கிறாள்? கண்ணீர் வடிக்கிறாள். ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் அவருடைய பாதத்தில் இருந்து நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கையிலே நமக்கு வேண்டுமென்றால் சமாதானமும் நிம்மதியும் தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு சமாதானத்தை இந்த உலகத்திலே வைத்து போயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே அவள் வந்த பொழுதோ ஒரு கண்ணீர் நிறைந்தவளாய், பாவங்கள் நிறைந்தவளாய் அவளுடைய பாதத்திலே வந்து கண்ணீர் ஊற்றுகிறாள். ஆனால் அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, ஒரு புது வாழ்வு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் அவள் ஒரு ரட்சிப்பை பெற்றாள், அவள் ஒரு சமாதானத்தை பெற்றாள். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நாமோ பாவத்தை விட முடியாது இருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய பாதத்திலே நாம் அறிக்கை செய்து கண்ணீரோடு நாம் ஜெபித்து அதை விட்டுவிடும் பொழுது அதிலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய பாதத்திலே அவள் கண்ணீர் நிறைந்தவளாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரிடத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும், உம்முடைய ரட்சிப்பு வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் அநேக இடங்களுக்கு மனிதர்களை தேடியும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அநேக நேரத்தில் நாம் பணத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, நமக்கு மீட்பை கொடுக்கவே, நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் இந்த உலகத்திலே வந்தா அந்த ரட்சிப்பும் அந்த சமாதானமும் அவரிடத்துல மாத்திரம்தாங்க உண்டு. அதை கேட்டவர்களாய் கண்டவர்களாய் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது எப்படி அவளுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பும் புது வாழ்வும் ஒரு சமாதானமும் கிடைத்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்கிறாராம்? ஒரு புது வாழ்வை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அலைந்து கொண்டிருக்கீங்களோ, ஏதோ என் அலைச்சலை யாரு அறிவார் என்று சொல்லி கூட நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை கண்ணீர் வெடித்த ஒரு வாழ்க்கையா நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இது யாருக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு திகைப்போடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அதற்கு ஒரு விடுதலை வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருங்கள். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்னது போல உங்களுக்கும் அந்த பாவங்களிலிருந்து ஒரு மன்னிப்பை கொடுத்து, அந்த ரட்சிப்பை கொடுத்து, உங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகாரின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார், இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை வனாந்தரமாய் காணப்படலாம், உங்களுடைய வாழ்க்கையை கண்ணீரின் பாதையிலே காணப்படலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய பாதம். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் கண்ணீர் நிறைந்தவர்களாய் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் செபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை
இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கடந்து வந்து கொண்டு இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். அது நிச்சயமாகவே அவர் ரட்சிப்பை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம் கண்ணீர் யாவையும் அவர் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு கூட நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் வருகிற ராஜா, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை நீ உம்முடைய கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல தாவீதின் ஜெபத்தை கேட்ட தேவன், ஆகாரின் சத்தத்தை கேட்ட தேவன், இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றின தேவன். ஆண்டவரை, இதே போல யாரெல்லாம் உம்முடைய பாதத்திலே ராஜா என்னுடைய வாழ்க்கையை மாறாதா என்று சொல்லி ஆண்டவரே துக்கத்தோடும் ஆண்டவரே கண்ணீரோடும் கூட காத்திருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில் என் தேவனாய் காத்து ஆண்டவரே நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிற ராஜா, நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா நீர் கண்ணீரை துடைக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் சாமி. அவங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி கூட அநேகர் கலக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை கண்டுகொள்ளும்படியாக நீங்கள் கிருபை செய்யும்படியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. நீர் வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவ தேவன் தகப்பனே. இதை கேட்குற ஜனங்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க, இதை பார்க்குறவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம், சஞ்சலங்களை மாற்றும்படியாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. இந்த உலகத்தின் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா மனம் திரும்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியாய் நிற்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் கூட செபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா நீர் அப்படிப்பட்ட கிருபையால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. அப்பா நீங்களே பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் கூட செபிக்கிறோம், நீங்களே வழிநடத்தும்படியாய் கூட செபிக்கிறோம் சாமி. வனாந்தரத்தின் பாதையை மாற்றுகிற தேவன், வனாந்தரத்தை போல் இருக்கிற பாதைகளை மாற்றி ஆண்டவரை இசப்பா தண்ணீர் தடமாக ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னது போல அவங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நீர் கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறேன் இசப்பா. இந்த நாளிலும் ராஜா நீங்களே பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் கூட செபிக்கிறோம். உங்கள் நாமம் உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும், உம்முடைய கிருபையினாலே வழிநடத்தும்படியாய் கூட செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், நீரே பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் கூட செபிக்கிறோம் சாமி. நீங்களே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம், ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.